ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளவுட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, எலாஸ்டிக் ஐபி அட்ரஸை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம், தெரியாமல் வந்து தவறுதலாக ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஐபி அட்ரஸ் சேம் ஐபி அட்ரஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான டாக்குமெண்ட் AWS கொடுத்துருக்காங்க. நம்ம ரெக்கவர் பண்ணுறது எலாஸ்டிக் ஐபி அட்ரஸை ரெக்கவர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் இருக்குது. அதாவது ரெண்டு கண்டிஷன் இருக்குங்க. ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க ரெக்கவர் பண்ண போறீங்க எலாஸ்டிக் ஐபி இருக்குல்ல, நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க, ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த எலாஸ்டிக் ஐபி வேறொரு அக்கௌண்ட்டுக்கு அசைன் ஆகாம இருக்கணும். அது நீங்க பண்ண போறது இல்ல, AWS சைடு பேக் எண்ட்ல பண்றது. அப்படி வந்து அவங்க வந்து அசைன் பண்ற டயத்துக்குள்ள நீங்க ரெக்கவர் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்படி இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, உங்களுக்கு லிமிட் எக்ஸீடா இருக்கக்கூடாது. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 5 ஐபி வரைக்கும் லிமிட் இருக்கும். அதை தாண்டி நீங்க மேற்கொண்டு 5 ஐபி இந்த மாதிரி 10 ஐபியோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், லிமிட் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். AWSல கேட்டது ஃப்ரீ தான். நீங்க இந்த லிமிட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், காசு கிடையாது அதுக்கு வந்துட்டு. அந்த மாதிரி லிமிட் வந்து ஒரு 5 ஐபி நீங்க வச்சுக்கிட்டு நீங்க போய் ரெக்கவரி ட்ரை பண்றீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து 6வது ஐபி வந்து கொடுக்கும். அதாவது 5 ஐபி என்கிட்ட இருக்கு, ஒரு ஐபி நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், ரிலீஸ் பண்ணிட்டு இன்னொரு ஐபி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ 5 ஐபி ஆல்ரெடி எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. நான் போய் இப்போ வந்து லிமிட் இன்க்ரீஸ் பண்ண ரிக்வஸ்ட் கொடுக்காம ஏற்கனவே நான் ரிலீஸ் பண்ண ஐபியை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது. அப்போ அந்த ஐபி யாருக்கும் அசைன் பண்ணாமல் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லிமிட் எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருந்திருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி இருந்தால் உங்களால் பண்ண முடியும். சரிங்களா, அதே மாதிரி அந்த ஐபி அட்ரஸோட டேக், அதில் வந்து டேக் எதாவது அசோசியேட் பண்ணிங்கன்னா அந்த டேக் ரெக்கவர் பண்ண முடியாது. யூ கேனாட் ரெக்கவர் த டேக் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேக் எனக்கு வேணும் அப்படின்னா அது பண்ண முடியாது. சரிங்களா, அதை அவங்க சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன மெத்தடில் பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்லி ஃபார் ஏபிஐ அண்ட் கமாண்ட் லைன் CLI, இந்த 2 மெத்தடில் பண்ண முடியும். கன்சோல்லேருந்து பண்ண முடியும். இப்போ கன்சோல் இருக்கிறோம், இந்த ஐபி ரிலீஸ் பண்ணிடுறோம், இங்கேயே நம்மளால அதை ரெக்கவர் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. சரிங்களா, சர்டன் சிச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், CLIக்கு போய் தான் ஆகணும். CLIலேருந்து என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. CLIயில் இல்லைன்னா API, நம்ம AWS உடைய ஏபி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லைங்களா, ப்ரோக்ராம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது. அந்த மாதிரி ஏபிஐலேருந்து பண்ணலாம், இல்லை CLIலேருந்து பண்ணலாம். ஓகே, நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு CLIலேருந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா, பவர்செல் அது விண்டோஸ் லினக்ஸ் எதுனாலும் உங்களுக்கு வந்துட்டு பவர்செல்லையும் தனியாக செப்பரேட்டாக அவங்க கமெண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை AWS CLIன்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம AWS CLIலேருந்து பண்ணலாம். லினக்ஸ் ஆர் விண்டோஸ் நீங்கள் AWS உடைய CLI வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சரிங்களா, அதான் வந்து ஃபர்ஸ்ட் உடைய இது. ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, தென் வந்து இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ரெக்கவர் பண்ண போகிறோம். ரெக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் CLIலாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். சரி, அந்த ஐபி அட்ரஸ் நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த ஐபி அட்ரஸ் நான் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, தென் வந்து நான் வந்து CLI இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, இப்போ என்னுடைய கமாண்ட் லைனில் போயிட்டு AWS கான்ஃபிகர், அதாவது நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படின்னு AWS கான்ஃபிகர்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ இருக்கும். அதாவது ஒரு டைம் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது டைம் நீங்கள் கேட்குறீங்க ப்ரொஃபைல், அதாவது ப்ரொஃபைலாக நீங்கள் செட் பண்ணாமல் கேட்குறீங்க அப்படின்னா டிஃபால்ட் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிகருடைய ஆக்சஸ் சீக்ரெட் கீயை கேட்கும். அது இதுதானா அப்படின்னு. இல்லை எனக்கு டிஃபால்ட்டே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கூட நீங்கள் மாற்றிக்கலாம். திருப்பி ஒரு ஆக்சஸ் சீக்ரெட் கீ வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு யூசருடைய எடுத்து வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சேம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால டிஃபால்ட்டோட இருக்கக்கூடிய இந்த ஆக்சஸ் சீக்ரெட்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, மற்றபடி நிறைய மல்டிபிள் நீங்கள் கான்ஃபிக் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக போகிறீங்க அப்படின்னா AWS கான்ஃபிகர்னு போட்டால் போதும், இல்லைன்னா அந்த ப்ரொஃபைலோட நேம் கொடுக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம இதே ஆக்சஸ் சீக்ரெட் கீ எடுத்துக்கலாம். ஆக்சஸ் சீக்ரெட் கீ நீங்கள் வந்து IAM கிரியேட் பண்ணும்போது ப்ரோக்ராம்டுக்கு ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். தென் ரீஜன், அதாவது எந்த ரீஜனில் நீங்கள் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, எங்கே நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அந்த மாதிரி. அப்போ நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த ரீஜனை கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். எப்படி நம்ம AWS கன்சோல் போயிட்டு ஃபர்ஸ்ட் ரீஜன் சூஸ் பண்ணுறோம் இல்லையா, EC2 டேஷ்போர்ட் போயிட்டு எப்படி ரீஜன் சூஸ் பண்ணுறோம், சேம் திங். நம்மளும் மும்பையில் தான் இருக்கிறோம், அதனால AP சவுத் ஒன்று எடுத்துக்கலாம். தென் அவுட்புட் டிஃபால்ட் அவுட், இது எதுவும் தேவையில்லை, நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ நம்ம கனெக்டாக இருக்குமா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, AWS கான்ஃபிகர் நீங்கள் மெயினாக போட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் AWS S3 LS இல்லைன்னா EC2 ஹெல்ப் இல்லைன்னா EC2 AWS S3 ஹெல்ப் வாட்டவர் நிறைய கமாண்ட் இருக்கு. நீங்க AWSல கன்சோல்ல பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியுமே என்ன பண்ணலாம், CLIல பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெரிய பெரிய கம்பெனில வந்து கண்டிப்பா CLI தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஒவ்வொரு முறையும் கன்சோல் லாகின் பண்ணி பண்ண மாட்டாங்க. அப்போ AWS S3 LS போடுறோம் அப்படின்னா மும்பை ரீஜன்ல கூட S3 பக்கெட்லாம் நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. சரிங்களா, லிஸ்ட் அவுட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இங்கேருந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐபி இது அசோசியேட் பண்ணாலும் ரிலீஸ் பண்ணுற சேம் திங் தான். நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுக்கிட்ட அந்த ஐபியை நான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே, தவறுதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டீங்க, உடனடியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
நமக்கு ஐபி அட்ரஸ் இந்த ஐபி அட்ரஸ் கிடையாது. அதனால நான் அதை காப்பி பண்ணிக்கிட்டு ஓகே நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஓகே நீங்கள் வந்துட்டு நம்ம அசோசியேட் பண்ணிட்டேன். நான் வந்து நீங்கள் வந்து இது ஐபி வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஐபி 15.206.139.48 இருக்குங்களா, அந்த ஐபி நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நான் ரிலீஸ் பண்ண ஐபியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எடுக்க போகிறோம். சரிங்களா, அதுக்கு வந்து எடுக்கிறதுக்கான கமாண்ட் வந்து நாங்கள் காப்பி பண்ணிக்கிறோம். எங்கள் AWS டாக்குமெண்டேஷனில் AWS EC2ல தான் நம்ம அதை பண்ண போகிறோம். அலோகேட் ஐபி டொமைன் வந்து VPC அட்ரஸ் அப்படின்னு அவங்களோட ஐபி அட்ரஸ் போட்டுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அது வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா, அது வரைக்கும் காப்பி பண்ணிக்கிட்டு சரிங்களா, ஓகே காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் இது பண்ணுறேன். ஓகே இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஓகே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த ஐபி வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா, நான் அந்த ஐபி வந்து எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஓகே கொடுத்துட்டு இதுதான் நம்ம ரிலீஸ் பண்ண ஐபி. சரிங்களா, இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. இப்போ இந்த டைமில் யாருக்காவது அசோசியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு டேஸ் 2-3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுறீங்க, இல்லை 1 டேக்கு அப்புறம் பண்ணுறீங்க, வாட் எவர். ஆனால் AWS அது வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. இப்போ நமக்கு வந்து பண்ணலை, நம்ம உடனடியாக எடுத்துட்டோம், நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய இதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஒரு நிமிஷம். ஓகே நம்மளுடைய இதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே OIC டேஷ்போர்ட் போயிட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் கிடைச்சிருச்சு. சரிங்களா, ஓகே அப்போ நீங்கள் உடனடியாக தவறுதலாக ரிலீஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா உடனடியாக ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கான கமாண்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த கமாண்ட். நான் இதை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, மற்றபடி AWS ப்ரைசிங் வந்து ஞாபகம் வச்சுங்க. ப்ரைசிங்கில் நம்ம ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம். அதாவது பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் இருக்குல்ல, அதாவது உங்களுடைய எலாஸ்டிக் ஐபி நீங்கள் போய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காஸ்ட்டே கிடையாது. சரிங்களா, நம்ம AWS ஐபியோட ப்ரைஸ் தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஆனால் உங்களுடைய ஐபி இருக்கும் இல்லையா, நீங்கள் ஆன் ப்ரோமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட எலாஸ்டிக் ஐபி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காஸ்ட் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆன் ப்ரோமில் பே பண்ணிப்போம் இல்லையா, அதனால் அதுக்கு வந்து காஸ்ட் கிடையாது. சரிங்களா, ஓகே தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் AWS DevOps ரிலேட்டட் இன்னொரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.